விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. படித்து நான் உங்ககிட்ட சின்ன சின்ன துளிகள் மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியாது. தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க தயவுசெய்து நான் லிங்க் கொடுக்குறேன், ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்கள் கையில் ஏந்துங்க, அதை படிங்க. அது படிக்கிறப்ப அதில் கிடைக்கிற உணர்வு தான் ரொம்ப முக்கியம். அதாவது இதில் சொல்லியிருப்பாங்க, நம்ம கற்று அறியணும், அறிஞ்சதை புரியணும், புரிஞ்ச பிறகு தான் அதை உணரணும். அதாவது சரியை கிரியை சேர்ந்தாதான் அந்த ஞானம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. சரியை வந்து எப்படின்னா, நம்ம வெளியே நம்ம அறிவு மூலமாக தூண்டப்பட்டு அதை நம்ம கற்கிறோம், கற்று அறியிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதோ இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அதை புரிஞ்சுக்கணும், இது இப்படி தான் வேலை செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு சரியை. அது எப்படின்னா, நம்ம கடவுளை வந்துட்டு அறிவு தேடுது. அறிவு எங்கே இருக்குது? கடவுள் எங்கே இருக்கான்னு அறிவு தேடுதில்ல. அப்போ நம்ம எங்கே போய் தேடுறோம்? கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றோம், அபிஷேகம் ஆராதனைலாம் செய்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அவரை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, கடவுள் வந்து இங்கே இருக்காருன்ட்டுன்னு. என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, கடவுள் எங்கேயுமே இருக்காரு, அங்கே மட்டும் இல்லை, கோயிலும் இல்லை, எங்கேயுமே பாவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்ம சரியிலேருந்து கிரியை போகும். எப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிட்டோமா, அந்த புரிந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்துட்டு அகம் வந்துட்டு மலரும். அதாவது கிரியை வந்து மலரும். அகப்பயணம் வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சிட்டோனே வந்துட்டு நம்மளோட மனம் வந்துட்டு நம்மள அறிவு வந்துட்டு அதுக்கப்புறம் இயங்காமல் அது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணும். நம்ம வந்து கிரியையை வந்து அப்போ தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது யோக நிலையை மூலயமா நம்ம இயங்கா தன்மையில் இருக்கிறப்ப, அதாவது மூளை அது இதுன்னு கேள்வி கேட்குறத நிப்பாட்டிட்டு நம்ம இயங்கா தன்மையில் யோக நிலையில் இருக்கிறப்ப தான் வந்துட்டு நம்ம அணுத்துகள்குள்ள சிறையுண்ட அந்த ஒளி ஆற்றல்கள், ஆன்ம ஒளி வந்துட்டு சிறை மீட்க முடியும். சிறைமின்னா அந்த சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு தான் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஞானம் சித்திக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் நம்ம கற்று அதை அறிந்து அப்புறம் அதை புரியணும். இந்த புரிதல், இது கற்று அறியறது வந்து புற செயல், அதோட அறிவோட வேலை. அது புரியிறப்ப தான் வந்துட்டு அது அகத்துக்கு போகும், அதாவது மனசுக்கு போகும், என்ன நம்ம உள்ளுக்கு போகும். அப்போ தான் நம்ம கிரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. உணர்ந்த பிறகு, இது புரிந்த பிறகு தான் உணர்தல் வரும். உணர்தல் வந்த பிறகு தான் நம்மளுக்கு ஞானம் பிறக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம அணுக்குள்ளே எப்படி நடக்குது, நம்ம உடம்புக்குள்ளே அது எப்படி நடக்குது, கிரியை அகப்பயணம் நம்ம போகணும் அப்படின்னு நல்லா அழகாக விவரித்து சொல்லியிருக்காங்க. இந்த இதுலேயே பலன்களே வந்துட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலானது தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு அவசியம் படிக்கணும். நான் இதை படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு துளிகள், அதாவது இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக படிக்கிறப்ப தான் அது தெரியும்.